இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை யாரா வர சொன்னது? இப்ப எதுக்கு பஸ்ல ஏற? இத பாருங்க, இப்ப நான் ஒன்னும் உங்க மேல் வீட்டுல குடியிருக்கிற பையன் இல்ல, உங்க வீட்டோட மாப்பிள்ள. சோ என்கிட்ட பேசுறதுனா ரெஸ்பெக்டா பேசணும். இல்ல இப்படி வாடா போடான்னு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுற அந்த வாய் உடைக்கப்படும். என்ன மாமியாரே, சித்திக்கிட்ட இதெல்லாம் சொல்றது இல்லையா? டேய், ரெண்டு பேரும் பார்த்து நடந்துக்கோங்க. ஐலி, நீ நிக்கிற, உள்ள போ. ஏய் நில்லடி, உங்களுக்குலாம் சூடு சொரணையே இல்லையா? உங்களதான் வரக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறமும் எதுக்கு இப்ப திரும்ப வரீங்க? மரியாதையா போயிடுங்க. போக முடியாதுரே. என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? அதான் மூச்சுக்கு 300 தடவை நான் உன் அக்கா இல்லன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு ஏன் விஷயத்துல நீ தலையிட்டு இருக்க? எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கும் அதிகாரம் பண்றதுக்கும் உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நாம போறது கோவிலுக்கு. அங்க நாங்க வரணுமா வேண்டாமான்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. இன்னொரு தடவை அது இதுன்னு சொல்லி என்னையும் என் புருஷனையும் ஏதாவது பேசுற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அக்கா, இவங்க வேணும்னே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மட்டும் வரணும்னு சொல்லிட்டு இப்ப கடைசி நேரத்துல வராங்கன்னா எனக்கு இதுல ஏதோ டவுட்டா இருக்குக்கா. இவங்க ஏதோ பிளான் பண்ணி தான்க்கா நம்ம கூட வர பாக்குறாங்க. அக்கா, இவங்களை விடக்கூடாதுக்கா. இவங்க கோவிலுக்கு வரக்கூடாது. நீங்களே என்னன்னு கேளுங்க. நாங்க வர்றதே உனக்காக தான் ராஜா. என்ன சிவா அதெல்லாம்? என்னக்கா, நாங்க வர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்களும் உங்க கூட கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடணும்னு நினைக்கிறது தப்பாக்கா? அக்கா, நாங்க உங்க கூட வர்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கக்கா. நாங்க வேற ஏதாவது வண்டியில கூட வந்துடுறோம். அக்கா, ஆனா நாங்க கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு மட்டும் சொல்லாதீங்கக்கா. நான் அப்படி சொல்லல சிவா. நான் அப்பவே உங்களை வரதுன்னு சொன்னேன். நீங்க தான் ஏதோ ஸ்கூல்ல ஒர்க் இருக்குன்னு வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்போ திடீர்னு இப்படி வந்து நிக்கிறீங்களா? அதனாலதான் நான் கேட்டேன். அக்கா, இதுக்கு காரணம் ஐலிதான்க்கா. அக்கா, எனக்கு என்ன பத்தில எந்த கவலையும் இல்லக்கா. ஆனா ஐலி என்ன நம்பி வந்தவ. அக்கா, இவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன்க்கா. நாங்க வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக என் ஒய்ஃபுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காமலே இருக்கு. அக்கா, அவ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணா இருந்திருக்கலாம்க்கா. ஆனா இப்ப ஐலி என்னோட பொண்டாட்டி. இவளுக்கான மரியாதையும் உரிமையையும் நான் கண்டிப்பா வாங்கி தருவேன். இந்திரா, இவ என்னென்னமோ பேசி நம்மள எல்லாம் ஏமாத்தி கோயிலுக்கு வர பாக்குறான். எனக்கு என்னவோ இதெல்லாம் சரியா படல. இதுங்க ரெண்டு பேரே வர வேண்டாம்னு சொல்லு. சித்தி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவங்க நம்ம கூட சாமி கும்பிடதானே வரேன்னு சொல்றாங்க. அத வேண்டான்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்காது சித்தி. நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் உட்காருங்க.
ஐலி உள்ள போ, லாஸ்ட் சீட்ல போய் உட்காரு. அந்த சிவா பயலுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா ஜமுனா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த அயலி தானே. அவளால தானே நம்ம இந்த பேச்செல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. செல்லம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் அயலி இல்ல, அதோ அங்க உட்கார்ந்துருக்காளே அந்த இந்திராணி தான். இவ கொடுக்கற தைரியத்துலதான் இதுங்க இந்த ஆட்டம் ஆடுதுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். இதுக்கு ஒரு முடிவு வராமலா போயிடும். பாத்துக்கலாம் விடு. ஐயோ ஐயோ, பார், கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம எப்படி இருக்குதுங்கன்னு. ஷோ, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? ஏன் செல்லம்மா, இதுங்க கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துரும் நினைக்கிறேன். யாரு இதுங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும் ஜமுனா. முறையா கல்யாணம் பண்ணிக்காம இஷ்டத்துக்கு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்கல்ல, அதனால ஆரம்பத்துல இப்படிதான் இருக்குங்க. ஆனா கடைசி வரைக்கும் இதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. இதுங்க எக்கேடோ கெட்டு போகட்டும், நமக்கு என்ன? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், ரித்திகா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் செல்லுமா. எனக்கு அது போதும், வேற எதுவும் வேணாம். அங்க பாரு, ரெண்டு பேரும் ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாரு. பார்க்கவே மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன அக்கா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு? பின்ன என்ன இருந்தாலும் மனசுக்குள்ள கவலை இருக்கதானே செய்யும். ஏன்னா இன்னைக்குதான் செழியனுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச நாள். என்னது, இன்னைக்கு அக்காவுக்கு கல்யாண நாளா? ஓ, அதுதான் அக்கா சோகமா இருக்காங்களா? இந்த நாளுக்கு மட்டும் அந்த செழியன் பையன் எங்க இருந்தாலும் வந்து இந்திராணிய பாத்துருவான். அது அவளுக்கு பிடிச்சாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி. அப்போ இன்னைக்கும் அவர் வந்துருவாரா? அதுதான் இல்ல. ஏன்னா நாம கோயிலுக்கு போற விஷயம் அவனுக்கு தெரியாது. எப்படி வந்து பாப்பா? அதுவும் நல்லதுக்கு தான். அவர் வந்தா தேவையில்லாம பிரச்சனை வந்துரும்ல, அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். ஆமா.